பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, அருமையான இந்த மாலை வேளையில் இந்த கிராஸ் டிவி மூலமாக உங்களை யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இரக்கத்துக்காக கெஞ்சுக்கிறோம்ப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அடிமையான எங்களுக்கு ஈவா கட்டளையிட்டீங்க. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். எங்களை பரிசுத்த ஜாதியாருன்னு சொன்னீங்கப்பா. உங்களை நான் பரிசுத்த ஜாதியாராக தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொன்னீங்க. அந்த கிருபைக்காக நன்றி. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா உங்கள் தயவு எங்களுக்குள்ளே வேணும். இந்த சமுதாயத்துக்குள்ளேயும் சீர்கேடுகளையும் நாச மோசங்களையும் உலகங்கிற ஆளிக்குள்ளேயும் இச்சகங்களையும் மோகத்துக்குள்ளேயும் இருந்து எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய வேறு பிரிக்கப்பட்ட ஒரு நடத்துதல் வேணும்ப்பா. நீங்கள் மறுபடியும் எங்களை ஒரு பரிசுத்தமான பிள்ளைகள், பரிசுத்த ஜாதியாருன்னு சொல்லணும். உங்கள் சமூகத்தில் கூட்டி சேர்க்கக்கூடிய தயவு தாங்க. இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இந்த வேலையிலையும் வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு குழந்தைகளுக்காக, பச்சிலம்பிஞ்சுகளுக்காக, இன்னும் கடனுங்கிற ஒரு பெரிய பாரத்திலேருந்து கண்ணீர் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. எல்லா பொல்லா கிரியைகளும் ஐயா, பாரங்களும் துக்கங்களும் அவமானங்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய எல்லா சத்துருக்களையும் நீங்கள் நிர்மூலமாக்க வல்லவர். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பரிசுத்தமான பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த நிமிஷம் அந்த ஜீவ நதியை கொடுக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகள் பையங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த உலகத்திலிருந்து போராடக்கூடிய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் மீட்டெடுக்க வல்லவர்ப்பா. வல்லமுள்ள வார்த்தை உங்கள் சமூகத்திலேருந்து கடந்து வரணும். தயவாய் நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதற்ற நாமத்தினால் அவங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளை. ஹல்லேலூயா. இந்த வேலையிலையும் ஒரே ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். நம்முடைய ஆத்தும நேசர் நம்மளை பார்க்க, நம்மளை விசாரிக்க எந்த சூழ்நிலையும் எங்கே இருந்தாலும் வந்துடுவார். ஆனால் அவர் இருக்கிற இடத்துக்கு தேடி போகணுன்னா அவர் சரீரமாகிய சபை. நிறைய ஆலயத்துக்குள்ளே இப்போ ஆட்களே காணோம். நானும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆலயத்துக்கு போகும்போது அந்த ஆலயத்தை பார்ப்பேன். முதல்ல அந்த சபையை நடத்துகிறவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, ஐயா அந்த ஆலயத்தில் எத்தனை குடும்பங்கள்? அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு 300 குடும்பங்கள் இருந்துச்சு. நான் வருவதற்கு முன்னால் 50 குடும்பம் இருந்துச்சு. இப்போ 5 பேர் தான் வராங்க. 300 குடும்பம் இருந்த சபையில் இப்போ 30 பேர் தான் வராங்க. எங்கே வெளியே போயிட்டாங்களா, வெளியே உள்ள சபைகளுக்கு போகிறாங்களா, வைக்காங்களான்னு பார்த்தா அதை விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா பாதி பேர் வெளியே போனாலும் மீதி பேரை ஆளை காணோம். என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த நினைக்காங்க, எனக்கு அற்புதம் இயேசு செஞ்சார்னா சபைக்கு வருவேன், எனக்கு அற்புதம் செஞ்சீங்கன்னா நான் கோயிலுக்கு வருவேன். நான் ஒரு நபரை கூப்பிட்டு கேட்டேன், ஆனால் நீங்கள் 3 வாரமாக சர்ச்சு பக்கம் வரலையே, என்னென்னா எனக்கும் ஏசப்பாவுக்கும் கொஞ்சம் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு பிரதர். என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம் பிரதர், எனக்கும் ஏசப்பாவுக்கும் கொஞ்சம் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அதிர்ச்சி ஆகிட்டு. உங்களுக்கும் ஏசப்பாவுக்கும் அப்படி என்னென்ன சண்டை? இல்லை, நான் சில காரியங்கள் கேட்டிருந்தேன். என்னுடைய பாரத்தெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு கேட்டிருந்தேன். அவர் எப்போ என்னை கண்டுகிறாரோ அப்போ தான் நான் கோயிலுக்கு வருவேன் பிரதர். நீங்கள் கோயில் நேரம் என்னென்ன பண்ணுறீங்க? ஆனால் நான் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறேன். நான் காலையிலே மார்க்கெட்டுக்கு போயிடுவேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எனக்கு வழக்கத்தை விட எக்ஸ்ட்ரா எனக்கு காசு கிடைக்கும். அண்ணா அப்போ நீங்கள் சண்டை போட்டு போகலண்ணே, இந்த உலக லௌகிக்கத்துக்காக போயிருக்கீங்கண்ணே. நீங்கள் ஆலயத்துக்கு வாங்கண்ணே. ஏதாவது ஒரு சபைக்குள்ளே போய் உட்காந்துருங்க ஞாயிற்றுக்கிழமை. அருமையான தேவஜனமே, இன்றைக்கி ஒரு வசனத்தை குறித்து பார்க்க போகிறீங்க. அவருடைய அலங்காரமான அந்த சபைக்குள்ளே உங்களுக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அவருடைய அலங்காரமான அந்த சரீரத்துக்குள்ளே நீ போய் அடங்கி உட்கார்ந்துருக்கும்போது உன் வாழ்க்கை பரிசுத்தமாக மாறும். நீ காசு பணத்துக்காக கோயில் தேடி போக வேண்டாம். நீ இம்மைக்குறைய மாத்திரம் தேடுறா இருந்தால் உன் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குன்னு வேதம் சொல்லுது. உன் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும். இங்கே உள்ள எந்த மனுஷனையும் நம்ப வேண்டாம். இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்தையும் நம்பிக்கிற வேண்டாம். ஐயோ, என் ஓனர் இன்னைக்கு நான் போயிருந்தேன்னா என்கிட்ட நல்ல ஒரு விதமாக எனக்கு எல்லாத்தையும் செஞ்சுருப்பாரு, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பாரு, எனக்கு ஏன் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குமே. தயவு செய்து தேவ பிள்ளைகளே, நீங்கள் அதை நினைக்காதீங்க. அது முழுக்க முழுக்க அந்த பாதை தப்பு.
நான் மறுபடியும் உங்கள் சமூகத்தில் ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிறேன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தர்கிட்டருந்து ஒரு பொருள் வாங்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒரு மனுஷனும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தங்கிற ஒரு காரியத்தை உனக்குள்ளே உண்டு பண்ணால் மட்டுமே நீ அதை உற்பத்தி பண்ண உன் சரீரத்துக்குள்ளேயும் உன் ஆத்மாக்குள்ளேயும் உன் இருதயத்துக்குள்ளேயும் அது உற்பத்தி ஆக ஆக தான் உங்களுக்கு ஆசீர்வாதமே. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். அவர்கிட்ட ஆசீர்வாதத்துக்கு குறையே கிடையாது. என் பரிசுத்தத்தின் நிமித்தம் எனக்கு ஆசீர்வாதம், என் பாவத்தின் நிமித்தம் எனக்கு தண்டனைங்கிறத என்னைக்கு நம்ம உணர்றோமோ, என்னைக்கு நமக்கு அந்த உணர்வு உண்டாகுதோ அன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். பிள்ளைலாம் ஆசீர்வாதத்தை குறித்து ஆசீர்வாதத்தை தேடி கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் கோவப்பட்டோ அவருக்கு விரோதமான காரியம் செஞ்சோ ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. வேதத்தில் ஒரு அழகான வார்த்தை, நீங்கள் எப்போவுமே வாசிக்கிற வார்த்தை வாசிப்போமா? சங்கீதம் 93வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தின் பின்பகம், கர்த்தாவே பரிசுத்தமானது நித்தியமானவர்களாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. நித்திய நாளாக உங்கள் ஆலயத்தில் அது அலங்காரமாக இருக்குது. எது? பரிசுத்தம். நீ ஆலயத்துக்குள்ளே எப்போ போய் உட்காரியோ அப்போ உனக்கு பரிசுத்தம் உண்டாக கிடவுது. நீ ஆலயத்துக்குள்ளே உள்ளே போய் உட்காரும்போது உன்னை கர்த்தர் பரிசுத்தமாக்க வல்லவர். நீ பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த ஓய்வு நாளில் அவர் சமூகத்தில் போய் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் பரிசுத்தமான பிள்ளையாக மாறிடுவீங்க. உங்கள் வாயை நீங்கள் விரிவாக திறக்கும்போது, அவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் போது, நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது, நீங்கள் மனரம்யமாக மாறும்போது, உங்கள் இருதயத்தில் உள்ள எல்லா ஸ்லாக்கியங்களும் மாறி வரும்போது கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். பிள்ளைலாம் நீ ஆலயத்துக்குள்ளே போகலையே, நீ அவரை தேடி அவரை பார்க்க ஆலயத்துக்குள்ளே போகிறது இல்லையே. அது எப்படி பிரதர் நாங்கள் ஆலயத்துக்கு போனால் பரிசுத்தமாயிருவோன்னு சொல்கிறீங்க? வெளியே இருக்கும்போதே நம்மளுடைய மனது ஒரு நிலையாக ஆக மாட்டேங்க. ஆலயத்துக்குள்ளே போனால் நான் பரிசுத்தம் ஆயிடுவானா? ஆலயத்துக்குள்ளே போனால் என்ன கர்த்தர் பரிசுத்தமாக ஆத்திடுவாரா? வெளியே இருந்தால் மட்டும் பரிசுத்தமாயிருவீங்களா? நீங்கள் உங்கள் கண் இச்சிக்காமல் இருந்துருமா? உங்கள் இருதயம் வீணான காரியத்தை சிந்திக்காமல் இருந்துருமா? உங்கள் செயல் மாறிடுமா? ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரமாவது மாறிடுமே. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு பிடித்திரம் வந்துடாதா? ஐயோ கிறிஸ்து என்னை பார்க்காருங்கிற பயம் உங்களுக்கு வந்துடாதாங்கிற ஒரு எண்ணம் தான். நான் சும்மா போய் உட்காருவேன், அங்கேயும் போய் தூங்கிட்டே வந்துடுவேன். இன்னும் நிறைய பேருக்கு என்ன சத்தியனே தெரியாது. உள்ளே போனோன்னே நம்ம பிள்ளைகள் ஃபுல்லாகவே தூங்கிடுறாங்க. அதற்காக இல்லை தேவ பிள்ளைகளே, இனி ஆலயத்துக்குள்ளே போகும்போது அவரை தொழுது கொள்ளும் போது உங்களுக்கு பயபக்தி உண்டாயிரும். அந்த பயபக்தி நிமித்தமாக கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்தமான காரியத்தை ஊற்றுவார். உங்கள் இருதயம் பரிசுத்தமாக்கப்படும். கலங்கி போன உங்கள் இருதயம் பரிசுத்தமாய் மாறும். தெளிவான ஒரு பிள்ளைகளை அவங்கள மாற்றி கொடுத்துருவார். அந்த பரிசுத்தம் உங்களை நடத்தும். நிச்சயம் சொல்கிறேன், அந்த பரிசுத்தம் உங்களை நடத்தும். வேத வசனம் சொல்லியிருக்கு, நான் சொல்லலை பிள்ளைகளா. அந்த ஆலயமான அலங்காரத்துக்குள்ளே நீ போய் உட்கார்ந்து வந்தா நீ பரிசுத்தமாக்கப்படுவ. நீ பரிசுத்த ஜாதியார்னு உன்னை கர்த்தர் அழைப்பார். உங்களை ஆசீர்வதிக்க அது அவருக்கு எளிதாக இருக்கும். பாவ பிணிகள் பாவ கரைகள் உங்களை விட்டு அகண்டு போக, எல்லா பாவ சாபத்தையும் அவர் எடுத்து போடுறதுக்கு அது ஒரு பாதையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளையா? இயேசு என்னை விசாரிப்பாரா? எனக்கு மட்டும் பாரமே நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கிறிஸ்து உன்னுடைய திரைச்சிலையை கிழிக்கணும். உன் பாவ திரைச்சிலை கிழிக்கப்படணும்னா நீ அவர் சமூகத்தை தேடி ஓடி போய் நாடியே ஆக வேண்டும். அவர் பாதத்தில் நீ அமரணும். அவர் பாதத்தில் நீ அமர்ந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கு போனீங்களா? நான் போகல பிரதர், வேலை இருக்குது பிரதர். சண்டே எனக்கு வேலை இருக்குது பிரதர் பாருங்க. சண்டே என்னென்ன உங்களுக்கு வேலை? இல்லை பிரதர், எனக்கு சண்டே அதிகமான ஒர்க் இருக்குது. என்னுடைய ஸ்டாஃப் எல்லாத்தையும் நான் மீட் பண்ண போகணும். எனக்கு சண்டே அதிகமான வேலை இருக்குது, நான் ஆலயத்துக்குள்ளே போக முடியாது பிரதர். இல்லையா? இன்னைக்கு அவருக்கு ஜாபே இல்லை. என்னண்ணே ஆச்சு? அண்ணா நான் நீங்கள் சொல்ல மாதிரி தான் நடந்து போச்சுண்ணே. கோயிலுக்குள்ளே போக மாட்டேன், ஆலயத்தையும் நான் தேடினதில்லை, இயேசுவையும் தேடினதில்லை. இப்போ வேலை ரொம்ப கம்மியாக இருக்குண்ணே. அந்த ரோடு ரோலர் மிஷின் நான் விற்கலான் இருக்கேனே. ரோடு போடுற கான்ட்ராக்டர், அந்த ரோடு ரோலர் மிஷினை நான் விற்கலான் இருந்தேன். சின்ன கான்ட்ராக்டர் தான். அல்லேலூயா. தண்டிப்பார் அப்படின்னு பயங்காட்டுறதுக்காக சொல்லலை பிள்ளைகளா, எச்சரிப்புக்காக சொல்கிறேன்.
ஆலயத்தினுடைய தொழுதுகையில் நீங்கள் முதல் பிள்ளைகளாக இருக்கணும். கிறிஸ்மஸுக்கும் பண்டிகை நாளுக்கும் சபைக்கு போகக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கக்கூடாது. அந்த சராசரி மனுஷனாக நீங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கார். காலையில் 5:30 மணிக்கு ஜெபம் இருக்குது. உள்ளே போய் நின்று ஒரு 10 நிமிஷம் அவரை பார்க்குறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? அவரை பார்க்க உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? அவர் உங்களை பார்க்க, உங்களை விசாரிக்க வரணும்னு நினைக்கிங்களே? கர்த்தர் நிச்சயமான அந்த பரிசுத்த அலங்காரத்தை எனக்கு கொடுக்கணும்னு நீங்கள் விசுவாசிக்கீங்கல்ல? என்னை பரிசுத்தப்படுத்தணும், என் தேவைகள் சந்திக்கப்படணும், என் கடன் பாரம் நீங்கப்படணும்னு நீங்கள் நினைக்கிங்கல்ல? நிச்சயம் சொல்கிறேன், இனி நீங்கள் ஒவ்வொரு ஆராதனைக்குள்ளே கலந்துக்கிடும் போது உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். நிச்சயமான பயணம் இது. எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்குனாலும் சரி, பிரயாணம் பண்ணி போய் ஆராதனையில் உட்காந்து வரலாம். நீ ஆலயத்துக்குள்ளே என்டர் ஆனவனை கர்த்தர் உன்னை பார்க்க ஆரம்பிச்சிருவார். நீ ஆலயத்துக்குள்ளே தொழுதுகைக்குள்ளே என்டர் ஆனவனை உன்னை பார்க்க ஆரம்பிச்சிருவார். ஐயோ, என் பிள்ளை வந்துட்டான், என்னை தேடி என் மகன் வந்துட்டான், என் பிள்ளையை நான் கலங்க விட மாட்டேன், என் பிள்ளைக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன், என் பிள்ளையோடு நான் இருப்பேன் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு உண்டாயிரும். அவர் உன் கூடவே இருப்பார். உன் கூடவே இருந்து உன்னை நடத்துவார். மகனே, மகளே, நீ ஆலயத்துக்குள்ளே போய் தொழுது கொள்ளாதபடி, ஆலயத்தை தேடாதபடி, நீ உலகத்தினுடைய வாஞ்சையிலையும் நீ உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை நோக்கி இருக்கும்போது உனக்கு பலவீனம் உண்டாகும், சோர்வு உண்டாகும், உன் இருதயம் கலங்கப்படும், உன் இருதயம் கலங்கடிக்கப்படும். நீ அடிக்கடி கலங்கடிக்கப்படுவ மகனே, மகளே. உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி, சந்தோஷமே இருக்காது. நீ வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம் இல்லாமல் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கிறத பாக்கிலும் இந்த ஆலயத்துக்குள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து வரல, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நான் என் சபையாருன்னு சொல்லலை, தேசமெங்கும் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன். ஓய்வு நாளை அற்பமாக நினைக்காதீங்க. ஓய்வு நாளை அற்பமாக நினைக்காதீங்க. எனக்கு காலையிலே கடைக்கு போகணும், நான் ஞாயிற்றுக்கிழமை தான் என் வியாபாரம் அதிகமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டாக எவ்வளவோ வழி இருக்குது. அன்னைக்கு இயேசு என்னை விசாரிக்க வந்திருக்கார், என் பாரத்தை எடுக்க வந்திருக்கார், என் அசுத்தங்களை கலைந்து போட வந்திருக்கார், என் வறுமையும் பிணியிலிருந்து என்னை விடுவிக்க வந்திருக்கிறார். அந்த நாளில் நான் வெளியே அலையக்கூடாதுங்கிற எண்ணத்துக்குள்ளே வாங்க. அநேகத்துக்கு அநேகமான ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிச்சு கொள்வீங்க. ஜெபிக்கலாமா? இரக்க நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இந்த மாலை வேலையில், இந்த திங்கக்கிழமை சாயங்கால வேலையில் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பா. பக்தி வைராக்கியம் உரிய பிள்ளைகளை தமக்கென்று தெரிந்து கொண்டாருன்னு எழுதப்பட்டிருக்கு வேதம். பக்திக்காக, பரிசுத்தத்துக்காக, சூழ்நிலைகளும் காலங்களும் மாற்றி நீங்கள் கொடுக்க போகிற காரியத்துக்காக இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுக்கு சமூகத்தில் எட்டிருக்குப்பா. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இனி ஓய்வு நாட்களில் உங்கள் சமூகத்தில் வருவாங்கப்பா. கடன் பாரம் நீங்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். வியாதி, வறுமை, வியாகுலம், சஞ்சலம், தவிப்பு நீங்கள் நீக்கி போட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. அநேக சாட்சிகளை தேசமெங்கு எழுப்பி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அடிமை குடும்பத்தையும் கொடுக்கப்பட்ட சபையார் யாவரையும் கரங்களில் ஒப்பு கொடுக்க இந்த சேனலுக்காக ஜெபிக்கிறேன். சேனலுடைய அநேக தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். தயவாய் நடத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். இதில் பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளையும் கரங்களை ஒப்பு கொடுக்க பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.